வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெரண்டா ரேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பிக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஏஎல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ நம்மளோட சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து எந்த ரீஜனில் இருக்கோ அதை பொறுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் சொந்த ஊரில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சதர்ன் ரீஜன்லேயே வந்து கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஒப்பீனியன் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஒன்று வேக்கன்சி பொறுத்து அப்ளை பண்ணலாம், இல்லை உங்கள் ஊரே நான் வேலை பார்த்தா போதும் அப்படின்ற பொறுத்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கான்ஷியஸாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஏஎல்பியில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டாஃப் கருணாகரன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இன்னையிலேருந்து நம்ம முழு மூச்சாக ஏஎல்பிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயின் ஓட்டிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி சயின்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ 6th முடிச்சாச்சு. ஸோ 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தாவரங்கள் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 20. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மதியத்தில் வந்து சேரும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு தனியாக நம்ம பிளேலிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்சிஆர்டி சீரிஸுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நம்மளுடைய டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெனரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th level ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது பேசிக் கிளாஸஸ், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், ரிப், சூப்பர் பேட்ச், அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 6th level ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமை பயன்படுத்தி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 6000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் படிக்கிறப்ப நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது ஏற்படும். சரியா? ஃப்ரெண்ட்ஸாலேயோ ஃபேமிலியாலேயோ செல்ஃபோன்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிரத்யேகமாக டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீக்காக படிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கேம்பஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வில்லேஜ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சரிங்களா? ஈவன் தோ உங்களுக்கு வந்து செல்ஃபோன்ஸே வந்து நாட் அலவுட். சரிங்களா? ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து நாட் அலவுடு அங்கே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 24/7 மென்டார் சப்போர்ட் இருக்கும், லேப் இருக்கும், லைப்ரரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வெரண்டா ரேஸ் ஆஃப்லைன் கேம்பஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளோட ப்ராக்டிஸ் வில்லேஜில் வந்து இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க விரும்புறீங்க, உங்கள் இலக்கை வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து தொட வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வில்லேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஓகேப்பா. ஸோ நம்ம இன்னைக்கான சாப்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம சாப்டருக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Potato, sugarcane and roses are reproduced by dash. Asexual reproduction, sexual reproduction, vegetative reproduction, both A and C ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த பூமியில் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து உயிர் பெறுது அப்படின்னா அதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா தன்னுடைய இனத்தை வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும், தக்க வச்சுட்டு அது வந்து இறக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அல்டிமேட் எய்மாக வந்து இருக்கணும். ஸோ ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசமுடைய பிரைமரி டியூட்டியாக வந்து இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸுமே விதிவிலக்கல்ல. பிளான்ட்ஸுமே கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், தங்களுடைய இனத்தை வந்து இந்த பூமியில் வந்து விட்டுட்டு போயாகணும். சரியா? ஸோ பிளான்ட்ஸுக்கான ரீப்ரொடக்ஷனை வந்து பேசிக்காக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிப்பாங்க. பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்ஷனை பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னா சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து என்ன ஆகாது அப்படின்னா சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, இங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆகாது. அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அப்புறம் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து என்ன இருக்காது, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் வச்சு ஒரு இனப்பெருக்கம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் இல்லாமல் விதைகளே உற்பத்தி பண்ணாமல்
ஒரு ரீப்ரொடக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி பேர். ஓகேவா? ஸோ நீங்க பார்த்துருக்கலாம் இந்த பொட்டேட்டோ, சுகர் கேன், ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்காது, உங்களுக்கு விதைகள்ங்கிறது இருந்திருக்காது. சரியா? ஸோ அப்படி இல்லாமல் எப்படி வந்து அந்த பயிர்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்டை கட் பண்ணி அதை நம்ம பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டுங்கிறது என்ன ஆகும், ஒரு தனி உயிரினமா வந்து உருப்பெற்று வரும். சரியா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இது வந்து எதில் ஒரு டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட ஒரு டைப். சரிங்களா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டைப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை மரம். ஸோ முருங்கை மரத்தில் என்ன பண்ணுவாங்க, முருங்கை மரத்துடைய முருங்கைக்காயிலிருந்து வரக்கூடிய விதையை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு புது செடியை வந்து உருவாக்க மாட்டாங்க. ஸோ எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முருங்கை மரத்துடைய ஒரு நல்ல கிளையா பார்த்து அது என்ன பண்ணுவாங்க, வெட்டிடுவாங்க. முருங்கை போத்துன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லலாம். அந்த முருங்கை போத்து மேலே என்ன பண்ணுவாங்க, லைட்டாக சாணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு புது மரமாக வந்து வெளில வந்து வரும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டேட்டோவை என்ன பண்ணுவாங்க, பாதியாக அரிஞ்சு அது என்ன பண்ணுவாங்க, கீழே மணலில் வச்சாவே என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு புது செடியாக வந்து உருப்பெறும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செடியை வந்து இனப்பெருக்கம் செய்ய வைப்பாங்க. அதே மாதிரி தான் கரும்போட தண்டை வெட்டி வச்சா என்ன ஆகும், அது தனியாக ஒரு புது கரும்பு மரமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரும். சரிங்களா? கரும்புங்கிறது மரம் கிடையாது, கிராஸ். ஓகே, கிராஸ் வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ, சுகர் கேன் அண்ட் ரோஸ் இது மூணுமே எது மூலமா இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது எதில் ஒரு டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு டைப். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which phylum of the plant kingdom has the buds in the margin of the leaves? Fungi, bryophytes, pteridophytes, angiosperms. சரிங்களா? ஸோ சில உயிரினங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய இலைப்பகுதியில், சரிங்களா, ஸோ இலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஸ் வந்து வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்ஸ். ஸோ இந்த பட்ஸ் கீழே விழுந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது செடியா வந்து உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த பிளான்ட் கிங்டம் உடைய பைலம் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் bryophytes. ஸோ bryophytes வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் amphibians of plant kingdom. amphibians of plant kingdom. ஸோ தாவர உலகத்தின் இருவாழ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும், நீர்லையும் வந்து வாழ்ற மாதிரி தன்னை வந்து தகவமைச்சுக்கும், அதே மாதிரி நிலத்திலையும் வாழ்ற மாதிரி தன்னை வந்து தகவமைச்சுக்கும். சரியா? ஸோ அதனால தான் bryophytes வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா amphibians of plant kingdom சொல்லுவாங்க. அந்த bryophytes உடைய இலைகளுடைய நுனிகள்ல தான் எது இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன முட்டு மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த முட்டு வந்து கீழே விழுதல் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு புது செடியா வந்து உருமாறும். சரியா? எஸ். அப்போ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி bryophytes என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the plants reproduce through roots? Sweet potato, dahlia, both A and B, அப்புறம் none of the above சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a part of asexual reproduction. It's a part of asexual reproduction. ஸோ சீட்ஸ் உருவாகாம என்ன ஆகுது அப்படின்னா சில பிளான்ட்ஸ் என்ன ஆகுது ரூட் வழியா இனப்பெருக்கம் வந்து பண்ணுது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈஸ்ட் வந்து பட்டிங், ஸ்பைரோகைரா வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லயே நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. பட்டிங் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, ஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க.
ஸோ சீட்ஸ் இல்லாமல் பாக்கி எந்த டைப்பில் வந்தாலுமே அது வந்து எது கீழே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கீழே தான் கொண்டு வருவாங்க. அதுலேயுமே சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கீழே தான் வந்து கொண்டு வருவாங்க. சரியா? எஸ். அப்போ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங்கிற முறைப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா இனப்பெருக்கம் வந்து பண்ணுது. ஸோ ஈஸ்ட்ங்கிறது நம்ம எங்கே காணப்படுது? ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசை மாவு என்ன பண்ணுவாங்க, கரைச்சி வைக்கிறது மூலயமா என்ன ஆகும், ஈஸ்ட் வந்து அதில் ஃபார்ம் ஆகி அந்த மாவுங்கிறது புளிச்சு போகும். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், பட்டாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்டு விடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங் முறைப்படி தான் என்ன ஆகுது, இனப்பெருக்கம் வந்து பண்ணுது. ஸோ அப்போ ஸ்பைரோகைராங்கிற அந்த தாவரம் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பை த ப்ராசஸ் கால்ட் அஸ் ஃப்ராக்மெண்டேஷன். சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷனுங்கிற அந்த ப்ராசஸ் மூலயமா தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பைரோகைராங்கிறது தன்னை வந்து இனப்பெருக்கம் பண்ணிக்குது. ஸோ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ராக்மெண்டேஷன் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following part is the male reproductive part? Pistil, stamen, zygote, none of the above. ஓகேவா? எஸ். ஸோ நமக்கு எப்படி வந்து உயிரினங்கள் எஸ்பெஷலி மேமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் அப்புறம் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தனித்தனியான உயிரினங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸை பொறுத்து ரெண்டாக பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃப்ளவர், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ அந்த சில ஃப்ளவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்டை வந்து ஒரே ஃப்ளவரில் வந்து வச்சுக்கூடிய ஃப்ளவர்ஸுமே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளவர்ஸை பொறுத்து வந்து வகைப்படுத்தலாம். ஏன் ஃப்ளவர்ஸை பொறுத்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேங்களா? ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கக்கூடிய மேல் கேமிட் வந்து எதுவாக இருக்கும், இந்த மேல் பார்ட்டுங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேமன். ஓகேவா? அப்போ இந்த பிஸ்டலுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். பிஸ்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஸ்டேமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டேமன் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் பப்பாயா, பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் மஸ்டர்ட், ரோஸ், பெட்டூனியா, ஆல் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பூல வந்து ரெண்டு வகையான பாட்டுமே இருக்கும், மேல் பாட்டுமே இருக்கும், ஃபீமேல் பாட்டுமே இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து சொல்லியிருக்காங்க. பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் மேல் ஃப்ளவர் தனியாகவும் மேல் ஃபீமேல் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா மேல் பார்ட்டும் மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா மேல் அப்புறம் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். மேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்ல தனியாக இருக்கும், அப்புறம் ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்ல தனியாக இருக்கும். இது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேல் அப்புறம் ஃபீமேல் பார்ட்டுங்கிறது ஒரே ஃப்ளவரில் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு பேர். ஓகேங்களா? ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பப்பாயா, பாம் ட்ரீ. சரிங்களா? பனை மரம் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனை மரத்தை வந்து என்ன பண்ணும், ஆண் மேல் பார்ட் இருக்கக்கூடிய பூ வந்து பூக்கும், இன்னொரு பனை மரத்தில் பெண் இருக்கக்கூடிய அந்த பூ வந்து பூக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா ஒரே ஃப்ளவர்லேயே ரெண்டு பார்ட்டுமே வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட், ரோஸு, பெட்டூனியா இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோ என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following produce male gametes? Ovule, ovary, pollen grain, pistil ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேல் கேமிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் போலன் கிரெயின், மகரந்த தூள். ஸோ மகரந்த தூளுக்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம மேல் பாட்டுங்கிறது மேல் கேமெட்டுங்கிறது உருவாகும். சரிங்களா? இந்த ஓவ்யூல், ஓவரி, பிஸ்டில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பார்ட்டோட தொடர்புடையது. ஓகேவா? அப்போ 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போலன் கிரெயின் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
The transfer of pollen from anther to the stigma of a flower is called as transpiration, fertilization, pollination, none of the above. ஓகேங்களா? எஸ். ஸோ இது இந்த கொடுக்கப்பட்ட 3 விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். சரியா? ஸோ போலன்ங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா மகரந்த தூள்னு சொல்லுவாங்க. அந்த மகரந்த தூளுங்கிறது கண்டிப்பாக எங்கேருந்து எங்கே போகணும்? ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு வந்து போகணும். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? மேல் கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு இருக்குன்னா புலனுக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எங்கே இருக்கும் புலன் கேன்ஸ்? ஆந்தரில் வந்து இருக்கும். அது கண்டிப்பாக எங்கே போய் ஆகணும்? ஸ்டிக்மாக்கு வந்து போய் ஆகணும். அப்படி போகிறது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாலினேஷன் சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்? பாலினேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பேர். சரியா? எஸ். அப்போ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலினேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாலினேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்குப்பா, டிபெண்ட் அப்பான் த ஏஜென்ட்ஸை பொறுத்து. சரிங்களா? இன் கேஸ் வந்து அனிமல்ஸ் வந்து அந்த போலன் கிரெயின்ஸை வந்து கொண்டு போகுது அப்படின்னா அது பேர் பார்த்தீங்கன்னா ஜூஃபிலின்னு சொல்லுவாங்க. இதே வந்து வாட்டரில் வந்து போச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரோஃபிலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்செக்ட்ஸ் வந்து கொண்டு போச்சு அப்படின்னா எண்டமோஃபிலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜென்ட் வந்து அந்த போலன் கிரெயின்ஸை வந்து கொண்டு போகுதோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க? பாலினேஷன் வந்து ஃபர்தராக படிப்பாங்க. இது நம்ம ஹையர் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். அப்போ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலினேஷன் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The fruit is a ripened ovule pollen grain ovary stigma ன்னு சொல்றாங்க. சரியா? எஸ். ஸோ எல்லா பூக்களும் வந்து காயாக மாறுவதில்லை. ஸோ சில பூக்கள் வந்து என்ன ஆகுது? கண்டிப்பாக காயாக மாறுது. ஸோ அப்படி காயாக மாறுறப்ப எது வந்து அந்த ஃப்ரூட்டா மாறுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா த ரைப்பெண்ட் ஓவரி. ரைப்பெண்ட் ஓவரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டா வந்து மாறுது. சரிங்களா? எஸ். அப்போ 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓவரி என்பது தான் சரியான விடை. ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Example for the dispersion of seeds by animals is Xanthium, Urena, both A and B, none of the above. Dispersion of seeds அப்படின்னா என்ன அப்படின்னா சீட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகணும்? ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும். சரிங்களா? ஒரே இடத்துல அதிகமான சீட்ஸ் வந்து கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கே அதிகமான கிளம்ஸியாக என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அது தவிர்க்கும் விதமாக என்ன ஆகுது அப்படின்னு இயற்கையாகவே சீட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லி பேர். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ் மூலயமா இந்த சீட்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பேரு, அது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜாந்தியம் அப்புறம் ஒரேனா இது ரெண்டுமே தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதோடைய சீட் கோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஹூக்ஸ் மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? கொக்கி மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். இது என்ன ஆகிடும் அப்படின்னா அனிமல்ஸோட ஃபர், சரிங்களா, அனிமல்ஸோடைய முடியில போய் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த ஒட்டிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது கால் கை மூலயமா அது வந்து சீக்கிரத்து மூலயமா என்ன ஆகும்? அந்த சீடு போய் ஒரு இடத்துல வந்து போய் விழுந்துடும். சரியா? எஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா அனிமல்ஸுமே டிஸ்பர்ஷன் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட்டாக வந்து செயல்படுது. ஸோ அப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The reproductive part of the plant is the leaf, stem, root, flower சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரியா? ஸோ reproductive part of the plant is called as flower. flower தான் வந்து பார்த்தீங்கன்னா reproductive part. ஸோ 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃப்ளவர் என்பது தான் சரியான விடை. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A spore producing organism is rose, potato, bread mold, ginger சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான்ப்பா. சரிங்களா? எஸ். ஸோ ஸ்போர்ஸ் மூலமா எது இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெட் மோல்டு. சரிங்களா? பிரெட் மோல்டு இட்ஸ் நத்திங் பட் ஃபங்கை. சரிங்களா? ஃபங்கைஸ் எல்லாமே எப்படி தான் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னா ஸ்போர் மூலமா தான் இனப்பெருக்கம் பண்ணும். ஏன்னா ஃபங்கைக்கு என்ன கிடையாது? சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபங்கை வந்து எப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா பை ஸ்போர்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஃபார்மேஷன் மூலமா தான் என்ன ஆகுது? அது வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஸோ 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரெட் மோல்டு என்பது தான் சரியான விடை. சரிங்களா? எஸ். பிரெட் மோல்ட் இஸ் நத்திங் பட் ஃபங்கை. ஓகேங்களா? எஸ். ஓகேப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செஷன் வந்து முடிவடையுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த லெசன் ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சுட்டு புக் பேக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியான சில முக்கியமான கொஸ்டின்ஸோட அடுத்த செஷன் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரஜித். தேங்க்யூ.